இதுதாங்க இங்கே இருக்க அந்த ஹார்ஸ் ரைடு. இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ஒரு டைலாக் ட்ரெண்ட் பண்ணாங்களா கொஞ்சம் வருஷம் முன்னாடி, கண்ணன் தேவன் டீ குடி சிஎஸ்கே பிடி. அது வந்து இந்த கண்ணன் தேவன் தான். போட்டில் வந்து பேராஷூட்டில் பின்னாடி பறப்பாங்களா அந்த இது இருக்குது, ஸ்பீட் போட் இருக்குது, ஸ்லோ போட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதான் என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஸ்பீட் போட்டில் போகிறேன். ஃபுல்லாக மலையிலே வந்து வீடாக இருக்குது. எங்கள் பிளானில் வந்து என்னென்னா வந்து இரவிக்குளம் நேஷனல் பார்க் ஆக்சுவலாக இருந்துச்சு. பட் அதில் ஒரு ஃபன் ஆயிடுச்சு. என்னென்னா வந்து Feb to March வந்து அந்த பார்க் வந்து க்ளோஸ் ஆகும். அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஆக்சுவலாக ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கப்ப யதார்த்தமாக தான் பார்த்தோம். சும்மா டைமிங் பார்க்குறப்ப பார்த்தா அந்த பார்க் க்ளோஸ்ன்னு இருந்துச்சு. அது வந்து நான் ஆல்ரெடி போயிருக்கேன். அடல்ட்டுக்கு வந்து 200 சம்திங் வாங்குவாங்க. வேனில் கூட்டிகிட்டு போயிட்டு மேலேருந்து வந்து நம்ம கொஞ்சம் தூரம் அப்படியே ரோடாட் இருக்கும், நம்ம அதில் வாக் பண்ணி போனோம். சும்மா பார்க்காட் இருக்கும். அந்த நீலகிரி கோட்டா சம்திங் 1-2 அங்கே இருக்கும். கொஞ்சம் புல்வெளியாட்டு இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுதான் அங்கே பெருசாக வரதில்ல. சின்ன சின்ன செடி பூ இந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அது ரொம்ப பொட்டானிக்கல் கார்டன் மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரி போகலாம் அப்படின்னு நினச்சி வந்தால் கடைசியில் பார்த்தா ஃபன் ஆகிடுச்சு. அது இல்லை. இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் தான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பாயிண்ட்டுங்க. ஃபோட்டோ பாயிண்ட்னா என்னென்னா வந்து ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு சிம்பிளாக அந்த மாதிரி டீ எஸ்டேட்ஸாக இருக்கும். இதோ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கடலாங்க பக்கத்தில் இருக்கும். இந்த இடத்துல இன்னும் வந்து எல்லாம் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அதுதாங்க வந்து ஃபோட்டோ பாயிண்ட், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து எப்படி இங்கே வரணும்னா வந்து மூணார்லேருந்து டாப் ஸ்டேஷன் ரூட் எடுக்கணும். அந்த ரூட்டில் வந்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து இந்த கீழே பாருங்களேன், இங்கே இந்த மாதிரி ஸ்லோப்பாக வந்து வெஹிக்கிள்ஸ்லாம் ஏறும், கார் எதுன்னு ஏறும். அப்படி உங்களுக்கு வந்து பார்த்தாலும் தெரியும். அந்த ஸ்லோப் ஏறி முடித்த உடனே வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ பாயிண்ட் வந்துடும். இங்கே வந்து இங்கே ஃபோட்டோ எடுக்கிறவங்க இருக்காங்க. பத்தாவதுக்கு இங்கே ஹார்ஸ் ரைடிங்லாம் இருக்குது. விருப்பப்பட்டவங்க போகலாம். குழந்தைங்களோட வந்தீங்கன்னா வந்து இந்த ஹார்ஸ் ரைடிங்லாம் நீங்கள் போய்க்கலாம். ஸோ இங்கே வந்து நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். ஸோ வந்து நாங்கள் இங்கேருந்து அப்படியே கிளம்புறோம். கிளம்பிட்டு வந்து இங்கே ஒரு டேம் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு அடுத்ததை கண்டினியூ பண்ணுறேன். இதுதாங்க இங்கே இருக்க அந்த ஹார்ஸ் ரைடு. என்னென்னா இது வந்து ஃபாஸ்ட்டாலாம் ஓட்ட விட மாட்டாங்க. சும்மா அவங்க கூடயே வந்து பொறுமையாக நடந்து போயிட்டு வரும். அதுதாங்க எங்கள் இருக்க ஹார்ஸ் ரைடிங்கு. பிளாக் ஹார்ஸுங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு டைம் கூட போனதில்லை. ஏன்னா இந்த மாதிரி சும்மா டொக்கு ஹார்ஸ் ரைடிங்லாம் எனக்கு விருப்பமே இல்லை. ஹார்ஸ் ரைடிங்னா வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போகணுங்க. ஒரு குதிரை வந்து வாங்கி எடுத்து உட்காந்தோம்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக அதில் போகிற மாதிரி இருக்கும். அதுதாங்க ஹார்ஸ் ரைடிங். சும்மா வந்து நடந்து போய் கூட்டுறதுக்குலாம் வந்து இந்த 100 ரூபா கொடுத்து போகிறதெல்லாம் வந்து இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு. இப்போ நாங்கள் கண்ணன் தேவன் டீ ஃபேக்ட்ரிக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கோம். ஃபோட்டோ பாயிண்ட் தாண்டினோடனே வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸில் வந்து இது வந்துடும். மண்டே வந்து ஆக்சுவலாக வந்து ஃபேக்ட்ரி க்ளோஸுங்க. சும்மா ஸ்டோரை மட்டும் நீங்கள் பார்க்கலாம், டீ குடிக்கலாம். நீங்கள் மற்ற டேஸில் வீக் டேஸில் வந்தீங்கன்னா வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே அலவுடு. பர் ஹெட்டுக்கு வந்து 150 சொல்கிறாங்க. இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ஒரு டைலாக் ட்ரெண்ட் பண்ணாங்களா கொஞ்சம் வருஷம் முன்னாடி, கண்ணன் தேவன் டீ குடி சிஎஸ்கே பிடி. அது வந்து இந்த கண்ணன் தேவன் தான். நாங்கள் அடுத்து வந்திருக்க இடம் தாங்க வந்து மட்டுப்பட்டி டேம். இந்த டேம் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லைங்க. நான் ஜஸ்ட்டு அந்த ஃபோட்டோவில் சைடில் போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த டேமோட ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு தெரியாது கரெக்டாக. இங்கே வந்து என்னென்னா ஸ்பெஷல் வந்து இங்கே வந்து போட்டிங் இருக்குதுங்க. ப்ளஸ் அந்த போட்டில் வந்து பேராஷூட்டில் பின்னாடி பறப்பாங்களா அந்த இது இருக்குது, ஸ்பீட் போட் இருக்குது, ஸ்லோ போட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா வந்து நம்ம வந்து இதில் ஏதோ ஒரு போட்டுக்கு போய் ட்ரை பண்ண போகிறோம். அதை வந்து நான் வீடியோவை போடுறேங்க, நீங்கள் பாருங்கள். அதோட ப்ரைஸ் எல்லாம் போடுறேன். நீங்கள் யாராச்சும் வந்தீங்கன்னா எந்த போட்டுக்கு போனேன்னு நான் அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேங்க. இப்போ எங்கே வந்திருக்கோன்னா வந்து சன்மூன் வேலி போட்டிங் சென்டர் வந்திருக்கோங்க. மட்டுப்பட்டி டேம் கிட்ட வந்து பெடல் போட்டிங் தாங்க இருக்குது. அப்புறம் ஹார்ஸ் ரைடிங் இருக்குது. நீங்கள் அங்கே வந்து பெடல் போட்டிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா கொஞ்சம் ஒரு 500 மீட்டர் அப்படியே ஒரு ஸ்லோப்பாட் இருக்கும். அது ஏறி வந்தீங்கன்னா வந்து சன்மூன் வேலி அப்படிங்கிற
இங்கே இருக்குது பாருங்கள், சன்மூன் வேலி அப்படிங்கிற போட்டிங் இடம் இங்கே இருக்குது. நீங்கள் இங்கே வந்து நீங்கள் போட்டிங் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஸ்பீட் போட்டிங் நான் சொன்ன அந்த பேராஷூட்டில் போகிறது அதெல்லாம் சம்திங் இங்கே இருக்குது போல். நம்ம அதை போய் பார்ப்போம். இந்த சன்மூன் வேலி போட்டிங்குமே எப்படின்னா வந்து நம்ம அந்த மட்டுப்பட்டி டேமோட அதே இடத்துலலாம் வந்து அங்கே வந்து பெடல் போட்டிங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் தள்ளி வந்துக்கிட்டு வந்து இந்த ஸ்பீட் போட்டு அப்புறம் சோலார் போட்லாம் இருக்குங்க. இன்னொரு மேட்ரு என்னென்னா வந்து இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு சோலார் போட்டு மூணாறுலேயே ஆரம்பித்தோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே போட்டிருக்கு போர்டு. அது உண்மையாக போயேன்னு தெரில, பட் அவங்க வச்சுருக்காங்க அந்த இடத்துல ஃப்ரண்ட்டில். ஸோ வந்து இதில் வந்து 5 அடல்ட் வந்து ஸ்பீட் போட்டில் போனால் 15 நிமிஷத்துக்கு வந்து 1100. இதுவே 7 அடல்ட் ஸ்பீட் போட்டில் போனோம்னா வந்து அதே 5 நிமிஷத்துக்கு வந்து 1500 சம்திங் அமௌண்ட். அந்த ஃபோட்டோ கொடுக்குறேன், அதில் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இங்கே வந்து ஜிப்லைனும் இருக்குது. இந்த என்ட்ரி ஃபீஸ் வந்து பர் அடல்ட்டுக்கு வந்து இந்த சன்மூன் வேலிக்குள்ளே வர்றதுக்கு வந்து 40. நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம். டோட்டல் வந்து 8 ருபீஸ் வந்திருக்கு. இந்த இதுதாங்க நான் சொன்ன அந்த பேராஷூட்டுன்ட்டேன். பேராசைலிங் போட்டுங்க இங்கே இருக்குது மூணாறில். ஸோ ஸ்லோப் மாதிரி இறங்குது. நாங்கள் அதெல்லாம் போயிட்டுருக்கோம். நான் கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் வந்து 2 பேர் தான் வந்திருக்கோம். நாங்கள் ஜஸ்ட் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கிட்டோம். ஜஸ்ட்டு பேர், அட்ரஸ்ஸு, எத்தனை பேர் போகிறோம் அப்படின்ட்டு. 5 பேர் இருக்காங்களோ இல்லையோ நீங்கள் ஒரு போட் எடுத்திங்கன்னா 1008 ருபீஸ் ஸ்பீட் போட்டு. ஒரு 15 20 நிமிஷம் அவ்வளோதாங்க. சப்போஸ் அவங்ககிட்ட 5 பேர் இருக்காங்க, இல்லாட்டி இங்கே யாராவது ஸ்பிட் போடுற மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு அதில் ரெடியூஸ் ஆகும். நாங்கள் ஸ்பிட் போடல, நாங்கள் வந்து தனியாக ஒரு போட் எடுத்துக்கிட்டோம். ஸோ 1008 ருபீஸ் பே பண்ணிக்கிட்டோம். ஃபார்ம் வந்து நாங்கள் கீழே இறங்கி வந்து இங்கே ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டோம். இந்த டென்ட்டு மாதிரி இருக்குது, இங்கே தான் கொடுக்க சொன்னாங்க. ஸோ இங்கேருந்து எப்படி நம்ம இறங்கி போய் கீழே வந்து போட்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த இதில் நம்ம ஏறிக்கலாம். நான் வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கேன். 2 பேர்த்துக்கு வந்து லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்டாங்க. நம்ம பின்னாடி இங்கே இருக்குது பாருங்கள் நிறையா. ஸோ லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு நம்ம போட்டுக்கு போயிட்டுருக்கோம். நான் போட்டுக்கு போயிட்டு நான் எடுத்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நிறையா போட்டு ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ 1 மணிக்கு வந்து லஞ்ச் டைம் ஆங்க, அதுக்குள்ளே வந்து நம்ம டக்குன்னு வந்துட்டு இங்கே போகணும். ஸோ மணி ஆல்ரெடி 12:30 ஆச்சு ஆஃப்டர்நூன். ஸோ நாங்கள் டக்குன்னு அதுக்கு போட்டுக்கு போகணும். போட்டில் உட்காந்துட்டோம், அப்படியே போட் எடுக்கிறாங்க. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஸ்பீட் போட்டில் போகிறேன். போட்டை சாய்க்கிறாங்க. சாய்க்கிறப்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி டெரர் ஆகுது. எனக்கு சக பயமாக இருக்குது. நான் ராட்னந்தூரில் போனாலே பயந்துப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதான் என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஸ்பீட் போட்டில் போகிறேன். செம்மையாக இருக்குது. ஐயோ, Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. பயங்கரமாக தலை சுற்றுற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. போட்டு இப்படி சாயுது இப்படி சாயுது. ஏன்னா நான் ஸ்பீட் போட் வரைக்கும் போனதில்லை. சும்மா நார்மலாக கொச்சியில் போகிற போட்லாம் மாதிரி அதெல்லாம் இப்படி சாயாது. இப்படி சாஞ்சோடனே நான் அப்படியே கீழே விழுற மாதிரி இப்படி போதா, இப்படின்னா இப்படியே போதா. எனக்கு அதுவே கொஞ்சம் மாதிரி டர் ஆயிடுச்சு. பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் தண்ணினா கொஞ்சம் பயம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் கிடையாது. மொத்தமாக வந்து 15 நிமிஷங்க
15-20 நிமிஷம் தான் சம்திங்க. அந்த எங்களை போட்டில் ஓட்டின அந்த டிரைவரே இருந்துட்டு எங்களுக்கு ஃபோனை வாங்கி வீடியோ எடுத்து கொடுத்தாரு. அதெல்லாம் வந்து எல்லோரும் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில. அதிலலாம் சூப்பர் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்தாரு. ஸ்லோ மோஷன் முதற்கொண்டு அவரே எடுத்து கொடுத்தாரு. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் வந்து 2 பேர் 3 பேராக தான் வரீங்க, ஆனால் வந்து போட் வந்து 5 மெம்பர் போட் 7 மெம்பர் போட் இருக்குது, நம்ம அவ்வளோ ரேட் கொடுத்து போகணுமான்னு யோசிக்காதீங்க. நான் அப்படி தான் ஸ்டார்டிங் நினச்சேன். ஏன்னா வேறு யாராச்சும் தான் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கலாமான்னு பார்த்தேன். நீங்கள் தயவு செஞ்சு ஃபேமிலி வந்தீங்கன்னா சேர்ந்து போங்க. தனியாக எங்கேனா வந்தீங்கன்னாலாம் நீங்கள் தனியாகவே போங்க. 1080 தான் வந்து ஒரு 5 மெம்பர் போட் எடுத்தோம்னா அதை யோசிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு போங்க. சத்தியமாக சொல்கிறேன், லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. கண்டிப்பாக வந்து ஸ்பீட் போட்டில் 2 பேர் மட்டும் போய் பார்த்தீங்கன்னா எப்படின்னு தெரியும். ஏன்னா ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் கூட்டமாக தான் கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் தனியாக போனீங்கன்னா வந்து செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட உண்மையான ரியாக்ஷன்ஸ்லாம் இல்லை, நான் வந்து கொஞ்சம் பயந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் வெளியே வருது. அதனால் நீங்கள் தனியாக போனீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு வந்து இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்லாம் இருக்குங்க. அந்த அவங்க பின்னாடி விளாண்டுருக்காங்க பாருங்களேன். அங்கே வந்து நீங்கள் லைக் அமௌண்ட் பே என்னன்னு தெரில, நீங்கள் அந்த மாதிரி அங்கே இருக்குது, நீங்கள் அங்கேயும் போய் விளாண்டுக்கலாம். ப்ளஸ் போட்டிங்கும் வந்து நீங்கள் போய்க்கலாம். 1080 வந்து நிஜமாகவே ஒர்த்துங்க. காற்று வந்து ஓவர் அடிக்கனால வந்து பேராகிளைடிங் இல்லை. ஸோ நாங்கள் கேட்டோம், பட் இது இல்லை. அது வந்து 1800ங்க. ஸோ இங்கே வந்து போட்டிங் முடிச்சுட்டு வந்தீங்கனாலே இங்கே உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து அட்வென்ச்சர் பார்க் இருக்குதுங்க. ஸோ என்னென்னலாம் இருக்குன்னா 12D இருக்குது, அப்புறம் இந்த கேமிங் இருக்குது, வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குது, அப்புறம் வந்து இந்த பெடல் பண்ணிட்டே போவாங்களா சைக்கிளில் அது இருக்குது, அப்புறம் இந்த ரோப்லேயே போவாங்கள்ல அதுவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இஷ்டம்னா வந்து இங்கே போகலாம். அடல்ட்டுக்கு 600, சைல்டுக்கு 400, ஃபேமிலி வந்தோம்னா 1700ங்க. 2 அடல்ட்டுக்கும் 2 சைல்டுக்கும். டைம் வந்து 1 o'clock ஆகுதுங்க. ஸோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு இடத்துக்கு போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். இதோட வந்து இந்த போட்டிங் வீடியோ வந்து இதோட முடிஞ்சிச்சு.